ஐயோ, நான் எது பண்ணாலும் தப்பாவே போய் முடியுது. ஏன் சந்தோஷ வெளியே கொண்டு வரணும் தானே நான் இப்படி எல்லாம் பண்ணேன். இப்ப நானே ஒரு சாட்சியா? ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? செல்வி கண்ணு, ஐயோ இத பாரு, அழாத. நீ என்ன வேணும் நான் பண்ண? ஏண்டி எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. வக்கீல் சார், சந்தோஷ் இப்ப எங்க இருக்கா? அது வந்து சொல்லுங்க வக்கீல் சார், சந்தோஷ் இப்ப எங்க தான் இருக்கான்? அநேகமா ஜிஹெச்சுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஹாஸ்பிடல்லையா? ஏன் அவர் ஹாஸ்பிடல்ல இருக்கணும்? ஜட்ஜ் வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னீங்க. அங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் சந்தோஷ கூட்டிட்டு போய் அழாதம்மா. என்னையா சொல்றீங்க? எங்க மாப்பிளைக்கு என்ன ஆச்சு? இப்ப அவர் எங்க இருக்காரு? ஹாஸ்பிடல்லையா? அநேகமா அங்கதான் இருக்கணும். செல்வி, அழாதீங்க. இனிமேலாவது இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எல்லாரும் வாங்க, ஹாஸ்பிடல் போலாம். பாட்டி, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. நீ அழாத, முதல்ல வா. ஒண்ணு ஆகாது, வா. அழாதம்மா. கொஞ்சம் கை காமிங்க. டாக்டர், எவ்வளவு பெரிய முட்டாள் நானு. நானே சந்தோஷ்க்கு வினையா போயிட்டேனே. ஐயோ, அழாதடி. ஏன் சார் கொஞ்சம் பார்த்து அடிக்க கூடாது? இப்படி கண்ணு மண்ணு தெரியாம போட்டு அடிச்சிருக்கீங்க. உயிர் போயிருந்தா என்ன பண்ணுவீங்க? நல்ல வேலை எதுவும் ஆகல. பயமா இருக்குமா? ஆகாது. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்கன்னு, நான் அவரை உடனே பார்க்கணும். சரிங்க மேடம். பாத்துங்க, மெதுவா வாங்க சார், கூட்டிட்டு போங்க. சிஸ்டர், சந்தோஷங்கிறவர் போலீஸுங்க கூட்டிட்டு வந்தாங்களா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அதிகமா அடிபட்டு ஒரு கைதியை கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமா சிஸ்டர், இப்போ அவர் எங்க இருக்காரு? அவரை கூட்டிட்டு போய் 5 நிமிஷம் தான் ஆகுது. ஹலோ அர்ஜுன். சொல்லுங்க வக்கீல் சார். அர்ஜுன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? ஆமா சார். உடனே ஸ்டேஷன் கிளம்பி வாங்க. சந்தோஷ் அங்கேயா சார் இருக்கா? ஆமா அர்ஜுன், சந்தோஷ் இன்னும் அரை மணி நேரத்துல இங்கிருந்து புழலுக்கு கொண்டு போயிடுவாங்க. சீக்கிரம் வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அவர்கிட்ட பேசலாம். தோ வந்துடுறோம் சார். சந்தோஷ் ஸ்டேஷன் போயிட்டானா? வாங்க போலாம். வா வா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து. என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.